எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சத்தம் கேட்குது. பார்த்தீங்கன்னா மழை செம்ம மழை ஜெக்க ஜோதியாக அடிச்சு பெஞ்சு கொண்டிருக்கு தெரியுமா நண்பர்களே. காலை மேலேருந்து வெயில் அடிச்சு கொண்டு இருந்துச்சு. பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மழை தான் தூரி கொண்டிருக்கு. இந்த மழையிட்டா என்ன செய்வேன், நான் ரொட்டி தான் சுடுவேன். ரொட்டியில் பார்த்தீங்கன்னா விதமாக செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவிச்ச மாவில் ரொட்டி சுட போகிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா மாவில் ரொட்டி சுட்டு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் அவிச்ச மாவில் செம்மையாக செய்ய போகிறோம். அதுக்கும் அவிச்சமாக தேங்காய்ப்பு ரொட்டி சரியா செம்மையாக இருக்குது. ட்ரெடிஷ்னலுங்கிற ஸ்ரீலங்காட அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக மாசி கருவாடை போட்டு ஒரு கட்டை சம்பளை மிட்டிச்சு அந்த சம்பளோட சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. அடி தூள் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா. இப்போ வாங்க சூப்பராக மழைண்டு மாவு அவிச்சிட்டு ரொட்டிக்கு குழைக்கலாம். மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். நாங்கள் நார்மலாக புட்டை இப்போ பான்மான்னு சொல்லுவோம், பான் பிட்டி என்று சொல்லுவோம். அந்த மாவை தான் எடுத்துருக்கேன். நீத்து பட்டியில் பாருங்க இப்படி மாவு என்ன துணி வச்சிருக்கிறேன், பப்ளின் துணி. இப்படி துணி நீங்களும் வேண்டி வச்சிங்கன்னா அப்படி மாவு அவிக்கிறதுக்கெல்லாம் நல்ல ஈஸியாக இருக்கும். இதில் போட்டுட்டு இங்கே பாருங்க நீத்து புட்டு பானையில் தண்ணி விட்டுருக்குறேன். இனி இந்த மாவை மூடி இப்படி வடிவாக அப்படி மூடி போட்டு அடுப்பில் வச்சு ஒரு மணித்தியாலம் அவிச்சு எடுக்கணும். அவிச்சு எடுத்து போட்டு தான் இந்த மாவில் நான் ரொட்டி சுட போகிறேன். நார்மலாக அவிச்ச மாவில் நான் புட்டு அவிச்சிருக்கிறேன், இடியப்பம் வச்சிருக்கிறேன், தோசை சுட்டுருக்கிறேன், ரொட்டி சுட்டு நீங்கள் பார்க்கவே இல்லை. இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்குது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ மாவை அவிய வைப்போமா. இப்போ மண்ணெண்ணெய் குக்கரில் தான் நான் அவிய வச்சிருக்கேன். ஏன்னு சொல்லுங்கள், ஒரு மணித்தியாலம் கேஸில் வச்சா கட்டுப்படி ஆகாது எங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் அடுப்பில் வச்சாச்சு. வெளியில் சரியான மழை தானே, இப்போ இது அவியாட்டுக்கும். பார்த்தீங்களா, இப்போ தான் பிடிச்சது எப்படி மின்னுதண்டு பாருங்க. காலையில் வெயில் அடித்து கொண்டு வந்தது, இப்போ தான் பிடிச்சது ஒரு மழை உண்டு. பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் வந்து அப்படி நிற்கிது. இந்த மழைக்கு ரொட்டி சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கு, மாவு சுட்டு சாப்பிடலாமா. பாருங்க மழையை பாருங்க எப்படி அடிச்சு ஊற்றுதண்டு நண்பர்களே. பார்த்தீங்களா எப்படி மழை நல்ல ஜெக ஜோதியாக பெஞ்சு கொண்டு இருக்கு. இந்த மழைக்கு என்ன சாப்பிடணும், ரொட்டி சாப்பிடணும். வாங்க ரொட்டி சொல்லலாம் சரியா. இப்போ பாருங்க நல்லா அவிஞ்சிட்டு நண்பர்களே. பார்த்தீங்களா நல்லா அவிய வச்சு நாங்கள் ஒரு மணி தியாலத்துக்கிட்ட நல்லா அவிஞ்சிட்டிங்க. ஆக கணக்கான மாவுண்டா நீங்கள் ஒரு 3/4 மணி தியாலம் கூட வைக்கலாம். இனி இதை எடுத்து ஆறினோன்னு அரிச்சு எடுப்போம். சூட்டோடய அரிச்சிடணும், இல்லாட்டி கல் பற்றிடும். இப்போ நாங்கள் அவிச்ச மாவை அரிச்சு எடுப்போம். இந்த மாதிரி பாருங்கள் அவிச்சு வச்சுருக்கிறேன் நீத்துப்பட்டியில். இனி இதில் எடுத்து அரிதட்டில் போட்டு சூட்டோடையே அரிச்சமெண்டா டக்கண்டு அரிச்சிடலாம். ஆற வச்சுட்டு அரிப்போம்னு சொல்லி அங்கே இங்கே போயிட்டு வந்தோம்னா கல் பற்றிடும். அதால் தான் பார்த்தீங்களா சூட்டோடு அப்படியே மசிச்சமெண்டா டக்குன்னு மசிப்படும். இல்லாட்டி குரல் உலக்க வேணும், முட்டிச்சு குத்தி தான் அரிக்கணும். இந்த மாதிரி மசிச்சு போட்டு அரிப்போம். இப்படித்தான் அவிச்சு போட்டு அரிச்சிட்டு நான் புட்டும் அவிக்கிறேன். நான் அவிச்சமா புட்டு அவிச்சமாண்டா இப்படி என்று கேட்குறீங்க நிறைய பேர். இப்படித்தான் இந்த மாவை வேண்டி அரிச்சு போட்டு அடுப்பில் வச்சு அவிச்சு போட்டு இப்படி அரிச்சிட்டு அவிச்சமா புட்டு, அப்படி அவிச்சிட்டு இடியப்பம் வச்சு அவிச்சமா இடியப்பம், இப்படி அவிச்சிட்டு தோசைக்கு போட்டால் இதுதான் அவிச்சம்மா சரியா. இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லா மாவையும் அரிச்சு எடுப்போம்மா. என்ன மழை என்று சொல்கிறீங்க நண்பர்களே. பாருங்க உங்கள் வீட்டு மழையா எங்கள் வீட்டு மழையா. அங்கே செம்ம மழை அடித்து ஊற்றுது. பின்னேரம் பிடிச்ச மழை எப்படின்னு 2-3 நாளைக்கு அடித்து ஊற்று பண்ணிக்கிறேன். அங்கே பாருங்கள், அங்கே காட்டுங்க. இந்த இதில் மாவை அவிச்சு எடுத்துட்டேன் பார்த்தீங்களா, அவிச்சு அரிச்சு எடுத்தாச்சு. இனி இதில் தான் நான் ரொட்டி சுட போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அவிச்சு எடுக்கலாம். இப்போ இந்த மாவை அவிச்சு அரிச்ச மாவை இந்த கிண்ணத்துக்கு மாற்றுவோம். இதுலேயும் ஒரு கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்ப்போம். சரிங்களா, பூ போல் இருக்குது அவிச்சமா. இதுக்கு வந்து உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு. உப்பை சேர்த்துட்டு ஒருக்கா கலந்து விடுவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு
இனி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயத்தை தான் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் புத்திரி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். தேங்காய் துண்டு போதும். ஒருக்கா கலந்து விடுவோம். முதல் வடிவாக இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய்ப்பெல்லாம் மாவோட உண்டு சேர்கிற அளவுக்கு முதல்ல நல்லா கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி இளம் சுடு தண்ணி விட்டு குழைக்க போகிறேன். கொதி தண்ணி இல்லைங்க பாருங்க, இந்த கை தண்ணி பட்டால் பொறுக்கிற அளவுக்கு இளஞ்சுடு தண்ணி விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி குழைக்க வேண்டியான். ஒரு அடியாக கவிட்டு ஊற்றாமல் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். ஏன்னா தேங்காய்ப்பு வெங்காயத்துல எல்லாம் ஈரத்தன்மை இருக்கும். அதால் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குழைச்சாச்சு. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா குழைச்சி விடுவோம். பச்சைமா ரொட்டிக்கும் இதுக்கும் இந்த குழைக்கிறதுலேயே நல்ல வித்தியாசம் இருக்குது. பச்சைமா ரொட்டி குழைக்க கொஞ்சம் அந்த கஷ்டம் மாதிரி இருக்கும். இது நல்லா இந்த என்னென்னு சொல்கிறது, அந்த இடியப்பமாக நாங்கள் குழைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி நாங்கள் ரொட்டியை தேய்ச்சி வெட்டி எடுப்போம். இப்போ ரொட்டியை தேய்ச்சி எடுப்போம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இங்கெல்லாம் நாங்கள் குழைச்சி வச்சுருக்குறோம் மாவில் எடுத்து கணக்காக இந்த மாதிரி தேய்ச்சி விடுவோம். இந்த மெதுவாக தேய்க்கணும், இல்லாட்டி கையாலேயே தேய்ச்சி விடலாம். இல்லைங்களா? இந்த மாதிரி இப்படி தேய்ச்சி போட்டு இப்படி ஒரு வட்டமான மூடிகள் ஏதாவது ஒன்று எடுத்து இப்படி வெட்டி எடுக்க வேண்டியா. உங்களுக்கு டிசைன்கள் வேணாட்டிக்கு நீங்கள் சும்மா அப்படியே போட்டு கூட சாப்பிடலாம். ஆனால் வட்டம் வட்டமாக எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவும். அதால் தான் பார்த்தீங்களா வைப்போம். இந்த மாதிரி கடகடண்டு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு வாரேன்னா பார்த்தீங்களா. முண்டு செஞ்சால் கடகடண்டு வேலை முடிகிற மாதிரி இருக்குது. அதால் தான் டக்கண்டு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு வாரேன்னா. இந்த மாவில் ரொட்டி தட்டை சரியான சுகமாக இருக்குது கைக்கு, தெரியுமா? எங்களுக்கு பச்சை மாவில் ரொட்டி தட்டைக்க கொஞ்சம் அந்த இப்படி கையால் இந்த மாதிரி பாருங்க கொஞ்சம் இப்படி தட்டை இல்லாது, எங்களுக்கு டக்குன்னு தட்டுப்படாது. இது நல்லா ஈஸியாக தட்டுப்படுதுங்க. அப்படி சொல்லு பேச்சு கேட்டு நைஸாக தட்டுப்படுது, கஷ்டப்படவே தேவையில்லை. பச்சை மாவில் செய்யக்குள்ள கொஞ்சம் என்னன்னு சொல்கிறது, அமர்த்தி புஷ் பண்ணி கொஞ்சம் கூடுதலாக இதுன்ற மாதிரி இருக்குது. இது நல்லா ஈஸியாக வருது. இப்போ தோசைக்கல்ல வைப்பேன் சூடாட்டுக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அடுப்பில் தான் சுட போகிறேன். ஏன்னா அப்போ இருந்து வடிவாக சுடலாம். மற்ற அடுப்பு எங்களுக்கு வேலை கூலி சம்பல் வேலை நடந்தோன்றிருக்கு, வெங்காயம் பொரிஞ்சு ஒன்றிருக்கு. அதால் பார்த்திங்கன்னு சொன்னால் இருந்து ரொட்டியை சுட போகிறேன். தோசைக்கல் சூடாட்டும். இப்போ தோசைக்கல் சூடாயிட்டு எண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நாங்கள் தேய்ச்சி வச்சுருக்க ரொட்டிங்களை பாருங்கள். முதல் ஒன்றை சுட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு ரெண்டாக சுட்டு எடுப்போம். மெதுவாக எடுக்கணுமேன்னு சொல்லுங்கள். இது அவிச்சமா ரொட்டி தானே, டக்குன்னு இப்படி நாங்கள் மற்ற ரொட்டி எடுக்கிற மாதிரி சட்டா ரெண்டு இழுத்தமெண்டா பிஞ்சிடும். அதால் மென்மையாக மெதுவாக பூ போல் சுட்டு எடுக்கணும். சரியா? பாருங்கள் சிறுவடுது. ரொட்டியை திருப்பி போடுவோம். பார்த்தீங்களா எப்படி வருதுண்டு. சைட்டில் எண்ணெய் போட்டு விடுவோம். இப்போ ரொட்டி எடுப்போம். பார்த்தீங்களா சூப்பராக ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாக போட்டு எடுப்போம். இன்னொன்று போடலாம் நண்பர்களே, இன்னொன்று போடுவோம்.
இந்த ரொட்டி பார்த்தீங்கன்னா குழைக்கேக்க நாங்கள் இப்படி தேக்கேக்க போட்டு எடுக்கலாம் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும்மா. இங்கே பாருங்க சுட்டோன்னா அந்த மாதிரி எங்களை ரொட்டி மாதிரியே வந்துடும். ஆகலும் சுட தேவையில்லை, அவிச்சமா தானே சூப்பராக வந்திருக்கு தெரியுமா. திருப்பி போடுவான். ஆ என்ன மழையோ மழை மழையால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா வேலையும் ப்ளொக் ஆகுது. என்ன இப்போ மற்ற பக்கம் அவியட்டுக்கும் நாங்கள் இந்த பக்கம் இப்படி எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிடுவோமா. இப்போ ரொட்டி எடுப்போம் பாருங்க நண்பர்களே எப்படி வந்திருக்கேன். இதே மாதிரி எல்லா ரொட்டியும் சுட்டுட்டு ஓடி வரேனா கட்ட 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 கடன்னு சுட்டு வரேன். வெங்காயத்தை போடுவோம். இது வந்து பெரிய வெங்காயம். இப்போ இதோட கட்டத்தூள் சேர்க்குறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு. இதோட மாசி கருவாடு பார்த்தீங்களா தூளாக்கி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். இதோட தேசிக்காய் புளி சேர்க்குறேன். தேசிக்காய் சீட்ஸ்ன்னு அது நல்ல உடம்புக்கு சாப்பிடணும். சரி இடிங்க இறுக்கிடிக்காங்க முகத்தில் போடுறோம். இப்படி முடிஞ்சா இப்போ சம்பல் ரெடி. கட்டை சம்பல் அல்வாமா பார்த்தீங்களா. தேங்காய்ப்பு சம்பல் இடிக்கல என்னண்டா ரொட்டிக்கும் தேங்காய்ப்புகள் போட்டிருக்கு, அதால் கட்டச்சம்பல்லாம் இதுக்கு நல்லா இருக்கு. அதுவும் மாசி கட்டச்சம்பல். இப்போ ரொட்டியெல்லாம் சுட்டாச்சு, சாப்பிடுவோமா. பசிக்குது ஆளுக்கு, மழை பெய்யுது. வேறுங்க நண்பர்களே ரொட்டியை கணக்க வச்சுட்டணும். பாருங்க சூப்பரான கட்டச்சம்பல். ஓகே என் குதிரையை எடுத்து வைப்பேன். அவிச்ச மாவில் இன்றைக்கு ரொட்டி சுட்டுருக்கேன் நண்பர்களே. மழையா மழை செம மழை. இப்போ விட்டுட்டானா வேர்க்குதுன்னு. இப்போ இங்கே பாருங்க எப்படி வந்திருக்கேன் அந்த மாதிரி இருக்கிற நண்பர்களே. எங்களுக்கு அந்த மற்றதில் பச்சை மாவில் ரொட்டி சுடுறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அந்த சப்ப தேவையில்லை என்ன அப்படியே கடகடான்னு உடஞ்சு அப்படியே அந்த என்னென்னு சொல்கிறது வெறும் ரொட்டியே சாப்பிடலாம். வாங்க எப்படி இருக்கு பாருங்க, அப்படி உடையுது நல்ல நைஸாக. அதுவும் இந்த கட்டச்சம்பளோட சாப்பிட நல்லா இருக்கும், சும்மா சாப்பிட நல்லா இருக்கு. மாசி அங்கே விட சும்மா இதுக்கு நான் தேங்காய்ப்பு சம்பல்லாம் அடிக்கணுமென்றது. நான் ரொட்டிக்கும் நிறைய தேங்காய்ப்பு போட்டிருக்கேன். அப்போ தேங்காய்ப்பு சம்பல் முடிச்சா சரி வராது. அதோட பார்த்தீங்கன்னா கட்டச்சம்பல். ஆனால் இது கட்டச்சம்பல்லாம் கடையில் எல்லாம் கட்டச்சம்பல்லாம் பிப்பினமே. ஆக கன நேரம் வச்சு சுட்டு கொண்டிருக்க தேவையில்லை, என்கிட்ட அவிச்சமா தானே. அப்படி இருக்கு. ஆஹா ஓ அருமை அற்புதம். செம்மையாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் அவிச்ச மாவில் ரொட்டி சுட்டு பாருங்க சரியா. சோபாக்கா சொல்லியிருக்கேன்னு இல்லை ரொட்டிகள் விதம் விதமாக சுட போகிறேன். இப்போ பார்த்தீங்களா அடுத்த ரொட்டி அவிச்சமா ரொட்டியோட வந்துட்டேன். இப்படி ஒவ்வொரு ரொட்டியோட வருவேன்னு பாருங்கள் சரியா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகிற ரொட்டி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இந்த அவிச்சமா ரொட்டிக்கு. அந்த வயசான ஆக்கள் பல்லில்லாத ஆக்களுக்கெல்லாம் நல்ல பல்லில்லாத ஆக்களெலாம் ரொட்டி சாப்பிட ஆசையாக இருக்குமில்ல, அவைக்கெல்லாம் இப்படி அவிச்ச மாவில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா டக்குன்னு அப்படியே மெண்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது நண்பர்களே. அவிச்சமா ரொட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சரியா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பைட்டா பை டெட்டா ரொட்டி சாப்பிட்டு வாரம்
மழை பெஞ்சோன்னு இருக்கு. இந்த மழைக்கு இதமாக ரொட்டி சாப்பிடாம வேறு என்னத்தை சாப்பிடுவாங்க? இந்த பசிக்கும் கூடுதலாக கூட ரொட்டி தான் சாப்பிட ஆசையாக இருக்கும். அதுவும் நேரம் சுட சுட சாப்பிடவே ஆசையாக இருக்கும். டீ டைம்னா கள்ளத்தின் சாப்பிடவே ஆசையாக இருக்கும். என்ன பாவம் விதமாக ரொட்டி வரனா பாய் பாய்.